எல்லாருமே மாஸ்க் போட நீ தயாராக இருந்துக்குங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க, அதுக்கப்புறம் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. ஏன்னா ஹெச்எம்பி அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து இந்தியா முழுவதுமே பரவிட்டு வருது. இப்போ குஜராத்லேயும் பெங்களூர்லேயும் 2 குழந்தைங்களுக்கு வந்து அந்த வைரஸ் வந்து வந்திருக்கிறதுனால அவங்க ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்து யாரும் பயப்பட வேணாம்னு கவர்மெண்ட் சைடில் சொன்னாலும் கூட, இதே தான் கோவிட் அப்படின்னு வர ஒரு வைரஸ் வந்து நம்ம உலகத்தையே புரட்டி போட்ட விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு நமக்கு வந்து அன்றைக்கி நடந்துச்சு. அதே அசால்ட்டு இப்போ வேணாம், மாஸ்க் போட்டுங்க. அப்புறம் இந்த கொரோனா டைமில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணமோ, ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணமோ, அதே ரூல்ஸ் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 14 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கும், அப்புறம் வயசான பெண்கள் ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொரோனா வந்தால் என்னென்ன அறிகுறி வருமோ அதே அறிகுறி தான் இதுக்கும் சொல்கிறாங்க. சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி வைரஸுக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அறிகுறி இருந்தால் போய் டாக்டரை பாருங்கள், மெடிக்கலில் மருந்து வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் சொல்ல நானும் சொல்கிறேன். அதனால் வந்து உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க, கொஞ்சம் தனிமையில் இருங்க. யார்ட்டையும் அதிகமாக வந்து பேசும்போதும் கை கொடுக்கும்போதும் க்ளவுஸையும் இல்லாட்டி மாஸ்க்கையும் போட்டுக்குங்க. முக்கியமாக இந்த குழந்தைங்களுக்கு பார்த்துக்குங்க, குழந்தைங்களையும் வயசானவங்களையும் பார்த்துக்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் லாக்டவுன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு தெரியல. ஏன்னா லாக்டவுன் வரக்கு இது ரொம்ப பரவுனா மட்டும்தான் லாக்டவுன் வரக்கு ரொம்ப வாய்ப்பு தான் ஆரம்பிச்சிருக்குது. இது நம்மளோட கையில் தான் இருக்குது. ஏன்னா பாதுகாப்பாக இருந்துட்டோம்னா பெருசாக பாதிப்பு வராது. அதனால் வந்து லாக்டவுன் போடாத சூழ்நிலை வந்தால் ரொம்பவே சந்தோஷம்.